தமிழக பழனி பாபா மக்கள் கட்சி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா வக்ஃபு சட்ட திருத்த எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டை சேக்தாவ் தெருவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழக பழனி பாபா மக்கள் கட்சி தலைவர் யூனுஸ் கான் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் திரு தமீமு அன்சாரி, வழக்கறிஞர் புகழேந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழிப்புணர்ச்சி தேவை. அதனால்தான் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் 1 கோடி மக்களை துண்டு அறிக்கைகள் மூலமாக சந்திக்கக்கூடிய பரப்புரையை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று மட்டும் 3 அமைச்சர்கள் நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டும் சந்திச்சது. ஏன்? அமைச்சர்களிடம், அதிகார பிரதிநிதிகளிடம், மக்கள் பிரதிநிதிகளிடம், வணிகர்களிடம், விவசாயிகளிடம், தொழிலாளர்களிடம், சாமானிய மக்களிடம் எல்லோரிடமும் துண்டு பரப்புரையை நான் கொண்டு செல்வேன். ஏன் தெரியுமா? எல்லோருக்கும் இந்த சட்டத்தை வழங்க வேண்டும். நேற்று ஒரு முக்கியமான ஒரு செல்வாக்குமிக்க நாடு தழுவிய அறிஞர் அவருக்கே நம்முடைய துண்டறிக்கையை பார்த்த பிறகுதான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு காரில் கூட இன்னொரு 2 அறிக்கை கொடுக்குன்னு சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தின் அபாயங்கள் விளக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் அபாயங்கள் விளக்கப்படாமல் நீங்கள் மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் என்ன நடக்குது? நடிகை நயன்தாரா வரதா சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களும் பணத்தை போட்டு சீக்கிரம் கூட்டிடுவாங்க. பல முற்போக்கு பேசுறாங்க, இது ஒரு பிற்போக்கு. அல்லது வேறு ஏதாவது பிரபலமானவர்கள் வரதா சொன்னா ஒரு மேடைக்கு நான் 5 லட்சம் தரேன் மைக் செட்டுக்கு, நான் ஒரு 10 லட்சம் தரேன் நாக்காளிக்கு, நான் ஒரு 5 லட்சம் தரேன் மேடைக்குங்கிறான். ஆனால் நாம இவர்களை விழிப்புணர்ச்சி படுத்தணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், இவருடைய எதிர்கால நலனை பாதுகாக்கணுங்கிற அக்கறையில் ஒரு 10 லட்சம் துண்டறிக்கையை முதல்ல அடித்து மக்கள்கிட்ட கொடுப்போம்னு சொன்னால் ஒரு துண்டறிக்கை 4 பக்கம் பாருங்கள், ₹1.75 ஆகுது. இந்த துண்டறிக்கை இருக்க நீ பார்க்குறீங்க, 1.25 ரூபா ஆகுது ஒரு துண்டறிக்கை. 10 லட்சம் நோட்டீஸ்ன்னு சொன்னால் 17 லட்சம் ரூபா வருது. 5 நாள் எனக்கு தூக்கம் இல்லைங்க. இது வரையிலேயே இன்னும் 3 லட்ச ரூபா பாக்கி இருக்கு. அச்சகத்துக்காரன் அழுகுறான், நம்பிக்கை எப்படியாவது நாங்கள் வசூல் பண்ணி தந்துருப்பாங்கிறான். 4 நாளாக பல தொழிலதிபர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயோ ஒரு 2 மாதம் வியாபாரமே இல்லை ஜி, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறான். இன்னொரு ஆள்கிட்ட பேசணும்னு சொன்னோம்னா, ஜி ஏன் தேவையில்லாத விளங்குறான், ஏன் தேவையில்லாத விளங்குறான். இன்னொருத்தோட சொன்னோம்னா, இன்னும் தப்பா நினைக்கிறாங்க ஜி, ஒரு 5000 ரூபா எழுதிக்கிறோம் அப்படிங்கிறான். ஏண்டா, உனக்காக பாடுபடுபவர்கள், உனக்காக உழைப்பவர்கள், உனக்காக வியர்வை சிந்துபவர்கள், உனக்காக களமாடுபவர்கள் உனக்கான பரப்புரையை முன்னெடுக்கின்ற பொழுது நீ மனமோந்து நான் ஒரு 1 லட்சம் நோட்டீஸ் அடித்து தரேன், நான் ஒரு 50,000 நோட்டீஸ் அடித்து தரேன், நான் ஒரு 10,000 நோட்டீஸ் அடித்து தரேன், ஆறுதலாக இருக்கும். நீ 5000 ரூபா நீ தரங்கிறீங்க, எவ்வளவு வேதனை தெரியுமா? இதற்கு மத்தியில் தான் நாம் பணியாற்றுகிறோம். இதற்கு மத்தியில் வீண் படிகள், அவங்கள்ட்ட இல்லாத பணமா? இப்படிப்பட்ட படிகள். தமிழ் மண்ணிலே வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவர் உள்ளிட்ட இதர சிறுபான்மையினர், மத மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள், திராவிட இயக்கவாதிகள், தமிழ் தேசியவாதிகள், முற்போக்கு ஜனநாயக சக்திகள் எல்லோரையும் நாம் அரவணைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ இந்த மேடையில் அண்ணன் புகழேந்தி உட்கார்ந்திருக்கிறாரு. புகழேந்தி போன்றவர்கள் இல்லாமல் போயிருந்தால் ஆயுள் சிறைவாசிகளின் நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு புகழேந்தி இங்கு இருக்கின்ற காரணத்தினால் தானே எண்ணற்ற அபலைகளுடைய உரிமைகளும் உயிர்களும் பாதுகாக்கப்பட்டது. ஒரு புகழேந்தியை நாம் வென்றெடுத்திருப்பது போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புகழேந்திகளையும் வென்றெடுக்க வேண்டும். அதுதான் அரசியல். இதை நாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய அரசியலுக்கு இந்த மக்களை பலியாக்கிவிடக் கூடாது. மதவெறியை எதிர்க்கிறோம் என்ற பெயராலே இன்னொரு சிறுபான்மை மதவெறியை தூண்டக்கூடியவர்களை ஆதரித்து விடக் கூடாது. மதவெறி அது எந்த புறத்திலிருந்து வந்தாலும் அது மதவெறி தான், அது பாசிசம் தான், அது மக்கள் விரோத சித்தாந்தம் தான். RSS செய்தால் அதை மதவெறி, வேறு மதத்தில் சேர்ந்த இன்னொரு அமைப்பு சேர்ந்தால் அது கண்டுகொள்ளாமல் சென்று விடலாம் என்று நினைத்தால் அது தவறு.
நீதி அனைவருக்கும் நீதிதான். இனவெறியை தூண்டி மக்களை அடைப்பவன் நம்மை சார்ந்தவன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டால்தான் மற்றவர்களை வென்றெடுக்க முடியும். எல்லோரையும் வென்றெடுத்தால் தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். புதிய வக்பு சட்டம் வந்திருக்கு. எத்தனையோ நெருக்கடிகளை கடந்து இப்போது புதிய நெருக்கடி என்னவாகிவிடப் போகிறது? இந்த நெருக்கடிகளின் மூலமாக என்னவாகிவிடப் போகிறது? இன்னும் பல அடக்குமுறை சட்டங்கள் வரப்போகிறது. இதுதான் உண்மை. இது இத்துடன் நின்று விடாது. நெடிய போராட்டத்துக்கு மக்களை நாம் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த வக்பு குடியுரிமை சட்டத்தின் போது உடனடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. உங்கள் நாட்டை விட்டு துரத்த போகிறான், கப்பலில் ஏற்ற போகிறான், ஃப்ளைட்டில் ஏற்ற போகிறாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க. மக்கள் அதை பற்றி வாதம் பண்ண ஆரம்பித்தாங்க.